அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்தில் இருக்கு. மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மீன் பண்ணி வரும். ஒரு மனிதருடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி அப்படின்னா, சில பேர் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்கக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அந்த மித்தவங்ககிட்ட காட்டுற அந்த ஆட்டிடியூட் அவங்க எப்படி கன்வே ஆவாங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட யாருமே பேசவே முடியாது. எது பேசினாலும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு அவங்கக்கிட்ட இருக்கும். அதனாலேயே நம்ம சொல்ல வர விஷயத்த அவங்கக்கிட்ட முழுமையாக கன்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வாங்கி வச்சுருப்பாங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ இந்த எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, உண்மையாகவே எல்லாமே தெரிஞ்சவங்க அந்த விஷயத்தை மேலும் அதில் ஏதாவது புது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் அடுத்தவங்கள லிசன் பண்ணுவாங்க. இல்லை அது பற்றின ஒரு விஷயம் சொல்ல வரும் பொழுதும் அதை முழுமையாக கவனிப்பாங்க. தவறுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுட்டி காட்டுவாங்க. இதுதான் உண்மையாகவே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மனிதர்களோட மனநிலையாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை அதை பற்றி தெரியாமையோ இருக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா, அடுத்தவங்க அதை பற்றி பேச வர்றதை முழுமையாக கவனிக்காமல் ஸ்டாப் பண்ணுறதாகட்டும், இல்லை அப்படின்னா இவங்க அதை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இவங்க ஒரு பேஷன்ஸை லாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் எப்போவுமே இருக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது மலர் மருந்து இருக்கா? இது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி நபர்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பொதுவாக ஒரு காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா, அந்த தனிப்பட்ட நபர் யாரோ அந்த நபருக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்புக்கான மலர் மருந்து நம்ம அவருடைய கேரக்டர் ரெமடின்னு சொல்லுவோம். அந்த கேரக்டர் ரெமடி என்னவோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் சொல்ல போகிற காம்பினேஷன் இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கான ஒரு காம்பினேஷன். என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்த அவர் முழுமையாக தனக்குள்ளே எடுத்துகிட்டு வராத ஒரு சூழலை காமிக்குது. அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட செரிபுலம் மாதிரி தெரிஞ்சாலும் இது முழுக்க இம்பேஷன்ஸ் தான். ஸோ இம்பேஷன்ஸ்க்கு இப்படி ஒரு மனநிலை இருக்கும் இயல்பாக. என்னென்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த விஷயத்தை பற்றி பண்ணுறது, இல்லை அந்த விஷயத்தை கடந்து போகிறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு இம்பேஷன்ஸுங்கிற ஒரு மலர் மருந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட அடுத்தவங்க பேசும்போது அந்த விஷயத்தை கவனிக்கணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கன்வே பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த விஷயத்தை அவங்க சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த இயல்பை படிப்படியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு வழிகளையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிஜமாக ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ இல்லை நாமளாகவே அப்படி இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம அந்த இயல்பை மாற்றிக்கிறதுல தப்பி கிடையாது. அப்படி மாற்றிக்கிறதுனும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இம்பேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தை ஒரு 1 வீக் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இம்பேஷன்ஸோடு சேர்த்து உங்களோட கேரக்டர் ரெமடி எதுவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு சூழ்நிலைக்கான உங்களோட அந்த சூழ்நிலை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இந்த ரெமடி தான் தேவைப்படும். ஆனால் இயல்பாகவே அவங்க என்ன ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மலர் மருந்தை அணுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போயிட்டு இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்கள் மலர் மருந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ அது சார்ந்தே நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணலாம். உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியுது வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். டே டைமில் எதுலேயுமே கால் பண்ண வேண்டாம். ஈவினிங் 6 to 8 அந்த டைமுக்குள்ளே மட்டும் நீங்கள் கால் பண்ணி தகவல்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மதுரை அந்த பெல்ட் வரைக்கும் இருக்கிறவங்க டைரக்ட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் வாங்க. ஏன்னா நான் இப்போ 2 பிரான்ச்சஸ்க்கு மாறி போகிறேன். கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கும் போகிறேன், இங்கேயும் போகிறேன். இன்னும் சென்னை பிரான்ச்சுக்கும் நான் போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எந்த பிரான்ச்சஸில் என்ன டைம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு
நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இடையில வந்து கொஞ்சம் அப்படி குளறுபடிகள் எல்லாம் நடந்ததுனால இது ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து என்னோட அவைலபிலிட்டி உங்களுக்கு தெரியும். உங்களோட பொன்னான நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வர்றீங்க, ஊரில் நான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சென்டருக்கு வந்து மித்தவங்கள பார்த்துட்டு போகிறதுனால ஒரு யூஸும் உங்களுக்கு கிடையாது. 2வது நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபோனில் பேசி எடுக்கக்கூடிய கன்சல்டேஷனை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக ஃபோனில் பேசி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நேரம், பணம், உங்களுடைய சக்தி இது அத்தனையும் விரயமாகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அதனால் தயவுசெய்து அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டேட் அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ஊரில் அந்த 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 பர்டிகுலர் சென்டரில் நான் அவைலபிள்னு அர்த்தம். ஸோ அது வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.